வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். நான் உங்கள் மோகன் பாபு. இப்போ நம்ம கரெக்டாக எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா, இதுதான் கேகே நகர்லேருந்து நம்ம ரிங் ரோடு இருக்குது பார்த்திங்கன்னா, புது ரிங் ரோடு, ஓலையூர் ரிங் ரோடு. இதுதான் அந்த வள்ளி மெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. இது நேராக ஓலையூர் போகிறது. இது புதுக்கோட்டை தஞ்சாவூர் போகிற பைபாஸ். இது இங்கே ரைட் சைடில் போகிறது பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது. சரிங்களா? இந்த சர்க்கிள்லேருந்து எக்ஸாக்டாக ஒரு 1 கிலோமீட்டரில் 1 கிலோமீட்டர் கூட சொல்ல முடியாது, கரெக்டாக 1 கிலோமீட்டர் வச்சுங்களேன். எக்ஸாக்டாக இந்த வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். நம்ம 1 கிலோமீட்டரில் அருமையான ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 2 BHK வீடு, நல்லா கார் பார்க்கிங்கு, 2 BHK வித் ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இது கேட்டு உள்ளே வந்தோம் பார்த்திங்கன்னா, கார் பார்க்கிங் நல்ல ஒரு பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல ஒரு அருமையான கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு இது மாடிப்படி வந்து மேலே போகிறதுக்கான மாடிப்படி. இது மேலே நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் கூட தாராளமாக பண்ணிக்கலாம். பில்லர் போட்டு அருமையான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா அருமையான கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பு, போரு எல்லாமே வந்துடும். இந்த இதில் சம்பு இருக்குது, போர் இருக்குது, செப்டி டேங்க் தனியாக கட்டியிருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரோட் லெவல்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2.5 அடிக்கு மேலே நம்ம ஃப்ளோரிங் ஏற்றிருக்காங்க. நம்ம என்ட்ரி உள்ள டோரு ஃப்ளோரிங்கு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் டோர் பார்த்திங்கன்னா டீக்குட்டில் நல்லா அருமையான டீக்குட்டில் பண்ணியிருக்காங்க. வித் டபுள் டோர்ஸில் கொடுத்து எல்லாம் நீட்டாக பண்ணி. இது உள்ள என்ட்ரி ஆனால் பார்த்திங்கன்னா ஹால் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 16க்கு 12 ஹால் சைஸு. நல்ல ஒரு அருமையான ஹால் சைஸு. நல்லா டைல்ஸிங், ஃபினிஷிங்கு எல்லாம் வுட் ஒர்க்ஸ்லேருந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. மேலே ஃபால் சீலிங் பார்த்திங்கன்னா நீட் ஃபினிஷிங் ஃபால் சீலிங்கு வித் நீட்டாக கலரிங் பண்ணியிருக்காங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது எங்கேருந்து பார்த்திங்கன்னா திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் 5 கிலோமீட்டர்ஸில் நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்கு. கேகேநகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 3.5-4 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வரும். இந்த டிவி ஷோகேஸ் பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க. பூஜா ரூமு ப்ளஸ் டிவி ஷோகேஸு வித் வுட்டுலேயே எல்லாமே அருமையாக கொடுத்துருக்காங்க. வுட் ஃபினிஷிங் எல்லாமே. இந்த வீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ரீசனபிள் ரேட் தான் பண்ணிச்சோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் ரேட் மென்ஷன் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதில் மாடுலர் கிச்சன் முதற்கொண்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. கிச்சன் நல்ல ஸ்பேசியஸான கிச்சனு. மேலே கபோர்ட்ஸ் ஒர்க்லேருந்து கீழே மாடுலர் கிச்சன்லேருந்து எல்லாமே 100% கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து டைரெக்டாக பால் காய்ச்சறது மட்டும்தான் உங்களோட வேலை. தாராளமாக இந்த வீடுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை கூப்பிட்டு போய் எல்லாமே காட்டுறேன். பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபீட் இடம் ஒதுக்கியிருக்காங்க. யூட்டிலிட்டி யூஸ் பண்ணுறதுக்காக, யூட்டிலிட்டி ஏரியா யூஸ் பண்ணுறதுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த டிவி ஷோகேஸ் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது மாஸ்டர் பெட்ரூம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12க்கு 10 மாஸ்டர் பெட்ரூம் சைஸ். இது 12க்கு 10. டோரும் பார்த்திங்கன்னா நல்லா அருமையான டோரு. உள்ள வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான பெட்ரூம். இது கபோர்டு ஒர்க்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்குது வித் அட்டாச் பாத்ரூம். இது வென்டிலேஷனுக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. மேலே கபோர்டு ஒர்க் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேலே முதற்கொண்டு எல்லாமே கபோர்டு ஒர்க்ஸ் நீட்டாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஒரு காமன் டாய்லெட் ஒன்று இருக்கும். இது நம்ம ஸ்ரீதேவி கோயில் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்தில் வரும் இந்த வீடு. வந்து உங்களுக்கு ஓலையூர் ஸ்ரீதேவி கோயில் பக்கத்தில் சரௌண்டிங்கில் இருக்கும். டைல்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து வெஸ்டர்ன் டாய்லெட். இது பொறுத்தவரைக்கும் மாஸ்டர் பெட்ரூமுக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. காமன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஹாலுக்கு வந்து இங்கே பார்த்திங்கன்னா 8ஆப்பில் இருக்கிறது தான் பெட்ரூமு. பெட்ரூம் பார்த்திங்கன்னா இது 10க்கு 10 பெட்ரூம் சைஸ். இது மெயின் டோர் நல்லா நீட்டாக கொடுத்து, இதுவும் பார்த்திங்கன்னா கபோர்டு ஒர்க்கு கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த இது கபோர்டு ஒர்க் கம்ப்ளீட்டாக இருக்குது. 2 சைடு விண்டோ கொடுத்துருக்காங்க கிராஸ் வென்டிலேஷனுக்கு. இதுக்கு அப்படியே நம்ம வெளியே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் யூட்டிலிட்டி ஏரியா, நம்ம வாஷிங் மிஷினு, வாஷ் பேஷனு எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. காமனாக கொடுத்துருக்காங்க. இந்த இதில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இந்த இடம் ஒதுக்கியிருக்காங்க. டாய்லெட் பார்த்திங்கன்னா இது இந்தியன் டைப் டாய்லெட். இது நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். டைல்ஸ் வந்து 7 ஃபீட் ஹைட்டுக்கு டைல்ஸ் இது பண்ணியிருக்காங்க. எதாக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகேடி ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ். மாடி கொண்டு போய் காட்டுறேன் நான். மாடி பக்கத்தில் சுற்றிலும் எல்லாம் எவ்வளோ வீடு இருக்குதுன்னு நீங்கள் தாராளமாக பாருங்கள். இப்போ நம்ம மாடிக்கு போகிறோம். மாடிக்கு போகிறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு
நல்லா நீட்டாக அருமையாக கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் எடுக்கிறதுக்கு கூட சங்கன் கூட கொடுத்துருக்காங்க. சங்கன்னா என்னென்னா இந்த பாத்ரூம்க்கு இந்தியன் டாய்லெட்டோ இல்லை வெஸ்டர்னோ வைக்கிறீங்கன்னா இந்த பைப்லைன்லாம் ஒர்க் ஆகிறதுக்காக அந்த சங்கன் 2 இது கொடுத்துருக்காங்க. அதுதான் டாய்லெட் வைக்கிற இடம். உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே பார்த்திங்கன்னா வீடு சுற்றிலும் எல்லாம் வீடு உள்ள பகுதி தான். இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து சுற்றிலும் எல்லாம் வீடு, நல்லா அருமையான வீடுங்க உள்ள ஏரியா. மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டரில் தான் நம்ம இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். அப்படின்றப்ப உங்களுக்கு நல்லா வண்டியில் போய்ட்டு வரலாம், இல்லை பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறது, இல்லை ஒர்க்கிங் போகிறது, ஐடி கம்பெனி. இப்போ இங்கேருந்து டைட்டில் பார்க் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கும். ஒலிம்பிக் ஸ்டேடியம் ரொம்ப பக்கத்தில் வந்துடும். சுற்றிலெல்லாம் வீடியோவில் பார்த்து தான். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஜிகேடி ப்ரமோட்டர்ஸ்.